மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள்.
படைப்பின் நன்னலம் என்கிற தலையங்கத்தில் இன்றைய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியில் ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றது. சுற்றுச்சூழலை மையப்படுத்திய அந்த மாநாட்டில் பல நாட்டவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். அப்படிதான் நார்வேயிலிருந்து சில மாணவிகள் அந்த உரையாடல் கூடுகையில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு விமான நிலையத்திலிருந்து திருச்சியினுடைய அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது எதிர்கொள்ள சென்ற சில வரவேற்பாளர்கள் அந்த நார்வே மாணவரிடத்தில், உங்களுக்கு இந்தியாவை பிடிக்குமா என்று கேட்கிறார்கள். அந்த நார்வே நாட்டை சார்ந்தவர்களும், நாங்கள் இந்தியாவை மிகவும் நேசிக்கிறோம். அப்பொழுது மீண்டும் இந்தியர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் உண்மையாகவே இந்தியாவை நேசிக்கிறீர்களா? அப்பொழுது அந்த நார்வேயை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், உங்களை காட்டிலும் நாங்கள் அதிகமாய் இந்த பூமியை நேசிக்கிறோம். அது எப்படி? நாங்கள் இந்தியர்கள், இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்து இந்தியராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை விட இந்த பூமியை நீங்கள் எப்படி நேசிக்க முடியும்? அதற்கு நார்வேயை சார்ந்தவர்கள் பதில் சொன்னார்கள், நான் விமான நிலையத்திலிருந்து இறங்கியது முதல் நான் பயன்படுத்திய தேவையற்ற பொருட்களை கீழே போடாமல் அவை அனைத்தையும் என்னுடைய பைக்குள்ளே நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். அதை எங்கே இட வேண்டுமோ, எங்கே போட வேண்டுமோ அங்குதான் போட வேண்டும். எனவே கழிவுகளையெல்லாம் என் பையிலே நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பூமியை நான் நேசிக்கிறேன் என்றார்களாம். அன்பானவர்களே, சற்று நாம் சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம் இது. காரணம் என்னவென்றால், இந்த பூமி மிகவும் அழகானது. நாம் நேசிக்கப்பட தகுந்தது இந்த பூமி. எனவே தான் ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் படைத்து விட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு என்ன சொன்னார் பாருங்கள், அது மிகவும் நன்றாய் இருந்தது. படைப்புகள் அனைத்தும் நன்றாயிருந்தது என்று திருப்தி கண்டார் என்பது ஆண்டவர் சொன்ன மிக அழகான ஒரு சாட்சி. பூமியையும் பார்த்தார், படைப்புகளை பார்த்தார், அதிக திருப்தி ஆண்டவருக்கு கிடைத்தது. அன்பானவர்களே, அழகான பூக்களை பாருங்கள், நம்முடைய மனதிற்கு எவ்வளவு சந்தோஷத்தை இது கொடுக்கிறது. அழகான தென்றலை பாருங்கள், இதமான தென்றல் நம்முடைய இருதயத்திற்கு எவ்வளவு மென்மையான உணர்வுகளை தருகிறது. கடலில் எழும்புகிற அலைகளை பாருங்கள், நம்முடைய இதயங்களெல்லாம் எவ்வளவு அழகாக துடிக்கிறது. இயற்கைகள் எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இயற்கைகள் எல்லாம் நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே தான் எல்லாவற்றையும் படைத்த பொழுது ஆண்டவருக்கு பரம திருப்தி. எல்லாவற்றையும் பார்த்து சிறந்ததாய் மனிதனையும் படைத்து சந்தோஷப்பட்டார். ஆனால் அன்பானவர்களே, இந்த படைப்புகளை எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவதற்கு என்ன காரணம்? நன்றாய் இருந்தது என திருப்திப்படுவதற்கு என்ன காரணம்? அதைத்தான் 3 காரணங்களை இந்த சிந்தனையிலே நான் உங்களுக்கு தர முற்படுகிறேன். முதலாவதாக, படைப்புகள் நன்றாக இருந்தது என்று திருப்திப்படுவதற்கு முதல் காரணம், படைப்புகள் ஒருபொழுதும் தங்களை மாற்றிக்கொள்வதே இல்லை. எனவே ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். படைப்புகள் ஒருபொழுதும் தங்களை மாற்றிக்கொள்வதே இல்லை. எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை சொல்லுகிறேன். கடலை பாருங்கள், எவ்வளவு அழகான கடல். அதனுடைய தன்மையே ஓர்ப்பு தன்மைதான் அதனுடைய மிக பெரிய சிறப்பு. அந்த கடலுக்குள்ளே எத்தனை அணைகள் திறந்து வெள்ளத்தை அந்த கடலுக்குள்ளே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை ஆற்றின் வெள்ளங்கள் அந்த கடலுக்குள்ளே ஓவென்று பாய்கிறது. ஏன், மழை ஓவென்று கொட்டுகிற பொழுது எவ்வளவு அழகான தண்ணீர்கள் கடலை நோக்கி வருகிறது. எத்தனை தண்ணீர்கள் வேகமாய் கடலை நோக்கி வந்தாலும் கடல் ஒருபொழுதும் தன் உவர்ப்பு தன்மையை மாற்றிக்கொள்ளார். எனவே தான் ஆண்டவர் பார்த்தார், சந்தோஷப்பட்டார். எறும்பை பாருங்கள், வரிசையாகவே செல்லும். அந்த வரிசையை ஒருபொழுதும் இன்று வரையிலும் அது மாற்றிக்கொள்ளவே இல்லை. படைப்புகள் ஒருபொழுதும் தங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை. தூக்கணாங்குருவி கூடுகளை பாருங்கள். யார் அதற்கு அப்படி கூடு கட்டுவதற்கு சொல்லிக் கொடுத்தது? தாய் தூக்கணாங்குருவி குழந்தை என்கிற தூக்கணாங்குருவிக்கு சொல்லியா கொடுக்கிறது? இல்லை. அதுவாகவே அது அந்த பண்புகளோடு தன்னை வெளிப்படுத்துகிறது. ஆக இயற்கைகள் ஒருபொழுதும் தங்கள் இயல்பான குணத்தை மறைத்து வைப்பதே இல்லை. இயல்பான குணத்தை மாற்றுவதே இல்லை. எனவே ஆண்டவர் பார்த்தார், பரம திருப்தி அடைந்தார். ஆனால் மனிதனை பாருங்கள், அப்படி அல்ல.
பெர்சனாலிட்டி என்கிற பெயரிலே அவனுக்கென்று ஒரு முகமூடி அணிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் முன்னால் ஒவ்வொரு விதமாய் காட்சி அளித்து ஒவ்வொருவருக்கும் முன்னதாய் வேஷம் அணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயற்கை அப்படி அல்ல. எனவே தான் அந்த இயற்கையை பார்த்து ஆண்டவர் பரம திருப்தி கொண்டார். இரண்டாவதாக, ஆண்டவர் திருப்தி கொள்வதற்கு, சந்தோஷப்படுவதற்கு, படைப்பை பார்த்து மனமகிழ்ச்சி கொள்வதற்கு என்ன காரணம்? அன்பானவர்களே, இரண்டாவது காரணம், படைப்புகள் ஒருபோதும் கெட்டதை சேர்த்து வைப்பதே இல்லை. படைப்புகள் ஒருபொழுதும் கெட்டதை சேர்த்து வைப்பதே இல்லை. கடலை பாருங்கள், அந்த அழகான கடலுக்குள்ளே கழிவுள்ள பொருட்களை உள்ளே தூக்கி எறியுங்கள், சில மணி நேரத்திலே அது வெளியே தூக்கி எறிந்துவிடும். கடல் ஆழத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு மீனோ அல்ல ஏதோ ஒரு உடல்களோ உயிர் போய் பிணமாகிவிட்டால் அந்த உடலை தான் வைத்துக் கொள்வதே இல்லை, உடனே அது வெளியே தள்ளிவிடும். கெட்டதை அனைத்தும் தனக்குள் ஒருபொழுதுமே வைப்பது கிடையாது. ஏன்? தேனீச்சிகளை கவனித்து பாருங்கள், அதற்கு ஒரு இயல்பான தன்மை உண்டு. தேனீச்சின் கூட்டுக்கு கீழே காலை வேளையில் நீங்கள் சென்று பார்த்தால் சில விஷயங்களை பார்ப்பீர்கள். சில தேனீகள் கூட்டின் கீழே செத்து கிடக்கும். ஏன் செத்து கிடக்கும் என்பதற்கு யாரும் யோசிப்பது கிடையாது. ஆனால் அதற்கு உண்மை இருக்கிறது. என்னவென்றால், தேனீக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவைகள் பூக்களில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி தன் கூட்டில் இருக்கிற தேன் தாடுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் சேகரித்து கொண்டே இருக்கும். அந்த சேகரிக்கிற தன்மையிலே சில பூக்களில் நல்ல தேன்கள் இருக்கும். ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழலில் சில பூக்களில் விஷத்தேனும் உண்டுமாம், சில பூக்களில் விஷத்தேனும் உண்டுமாம். அது விஷத்தேன் என்று தெரியாமல் சில தேனீக்கள் அந்த தேனை எடுத்துக்கொண்டு தன் கூட்டுக்கு வரும்பொழுது அந்த கூட்டை பாதுகாக்கிற ராணி தேனி என்ன செய்யும் என்றால், எந்த தேனி விஷத்தேனை கொண்டு வருகிறதோ அந்த தேன் ஈச்சியை கொன்றுவிடும். அந்த தேன் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காய், அந்த கெட்ட விஷம் தன் கூட்டுக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காய் வெளியே வைத்து அது கொன்றுவிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இயற்கையில் ஆண்டவர் கொடுத்த மிக சிறப்பான பண்பு. அன்பானவர்களே, இயற்கைகள் எல்லாம் நமக்கு பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது. இயற்கைகள் ஒருபொழுதும் கெட்டதை சேர்த்து வைப்பதே இல்லை, விஷத்தை சேர்த்து வைப்பதே இல்லை. விஷத்தை தன்னிடத்தில் வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதனை பாருங்கள், கெட்டதை சேகரித்து கொண்டே இருக்கிறான். மரங்களை கவனித்து பாருங்கள், அழகாக இலைகளை வைத்து ஒரு காலத்திற்கு பிறகு அந்த இலைகளை உதிர்த்து விடும். சற்று யோசித்து பாருங்கள், ஏன் இலைகளை இது உதிர்த்து விடுகிறது? காய்ந்து போகிறது என்பதற்காக மட்டுமா? அது மாத்திரமல்ல, அந்த இலைகள் விரிந்து அழகாக காட்சி அளிக்கும். கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்கிறது? அது உள்வாங்கி ஆக்சிஜனை வெளியிடுகிறது. கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கும் பொழுது பல நுண்ணுயிர்கள், பல கிருமிகள் அந்த இலையை வந்து தாக்குமா. அவைகள் நாட்கள் போக 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 அந்த நுண்ணுயிர்கள், அந்த கிருமிகள் அந்த இலையில பெருக ஆரம்பிக்கும். பெருக பெருக அந்த மரம் என்ன நினைக்கும்? இந்த இலையை இனி நாம் வைத்திருந்தால் நமக்கு ஆபத்து, அது விஷக்கிருமிகளை சொந்தமாக்கி கொண்டு விட்டது, எனவே இதை தண்ணிலிருந்து தள்ளிவிடுவோம் என்று சொல்லி காய வைத்து கீழே தள்ளிவிடுகிறது. கெட்டதை இயற்கையில் ஒருபொழுதும் சேர்த்து வைப்பதே இல்லை. மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் கெட்டவைகளை எல்லாம் தன் அண்டையிலே சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறான். நல்லதை சேர்க்கிற படைப்பை பார்த்து ஆண்டவர் பரம திருப்தி கொள்ளுகிறார். மூன்றாவதாக, அன்புக்குரியவர்களே, இந்த இயற்கையை பார்த்து இறைவன் சந்தோஷப்படுவதற்கு மூன்றாவது மிக முக்கியமான காரணம், படைப்புகள் ஒருபோதும் பிறருக்கு அழிவுகளை கொடுப்பதே இல்லை. படைப்புகள் ஒருபொழுதும் பிறரை அழிப்பதே இல்லை. உண்மைதான் அன்பானவர்களே. கார்பன் டை ஆக்சைடு, கெட்ட கார்பன் டை ஆக்சைடை வாங்கி கொண்டு பிறருக்கு நல்ல ஆக்சிஜனை அது தந்து கொண்டே இருக்கிறது இந்த இயற்கை. தேயிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய சில்வர் ஓக் மரங்களை பாருங்கள். ஏன் அதை வளர்க்கிறார்கள்? பிரோஜனமில்லாத மரம் தானே என்று நாம் நினைக்கலாம். இல்லவே இல்லை. வெயில் காலங்களிலே இந்த சில்வர் ஓக் மரங்கள் தன் வேரில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை அந்த தேயிலை செடிகளுக்கு கொடுத்து தேயிலை செடியை உயிர் வாழச் செய்கிறது. மழை நேரங்களிலே தன் வேர்களை கொண்டு மணலை இறுக பிடித்து அந்த தேயிலை செடிகள் கீழே விழாதவாறு பாதுகாத்துக் கொள்ளுகிறது. ஒரு செடி இன்னொரு செடியை காப்பாற்றுகிறது. ஒரு செடியின் வேர் இன்னொரு செடியின் வேரோடு இணைந்து அதை கீழே விழாமல் தாங்கிக் கொள்ள வைக்கிறது. இப்படிப்பட்ட தான் உருவாக்கின இயற்கையை பார்த்து ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இயற்கை நன்மையின் அடையாளம். அவைகள் நன்மைகளைத்தான் தந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்திருக்கிறோமா? ரஷ்யாவிலிருந்து ஒரு விண்வெளி வீரர், யூனி காங்கிரின் என்று சொல்லக்கூடிய விண்வெளி வீரர் நிலவுக்கு செல்லுகிறார். நிலவிலே சென்று ஆய்வுகளை முடித்துவிட்டு கீழே வருகிறார். அவரிடத்திலே பல பேர் பேட்டி கேட்கிறார்கள். அதில் ஒருவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், நிலவிலே சென்று நீங்கள் எதை பார்த்து ஆச்சரியப்பட்டீர்கள்? எதை பார்த்து ஆச்சரியப்பட்டீர்கள்? அப்பொழுது அந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் நிலவில் இருந்து 8 மடங்கு அதிகமான பூமியை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏன் ஆச்சரியப்பட்டீர்கள்? காரணம் என்னவென்றால், அந்த பூமியில் ஆண்டவருடைய படைப்பை பார்த்தேன்.
ஆச்சரியப்பட்டேன். எத்தனை அழகான படைப்பு! அந்த படைப்பில் நான் அதற்கூடவே இருந்த பொழுது அதனுடைய நன்மை எனக்கு புரியவில்லை. அந்த படைப்புகளோடு நான் இருந்த பொழுது அதை தரக்கூடிய சந்தோஷத்தை நான் உணர முடியவில்லை. தூரத்தில் இருந்த பொழுது தான் அதை பார்த்து நான் மகிழ்ந்தேன் என்றானாம். அன்பானவர்கள், நாமும் அப்படித்தான். நம்ம அருகில் இருக்கக்கூடிய இந்த செடி கொடிகள், நம்மோடு கூட இருக்கக்கூடிய இயற்கையின் படைப்புகளை பார்த்து நாம் சந்தோஷப்பட தவறி விடுகிறோம். இயற்கையின் வழியாய் கர்த்தர் மிகப்பெரிய அன்பை நம்மிலே தந்து கொண்டிருக்கிறார். நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய இயற்கையை நாம் நேசிப்போம். இயற்கை நல்ல பாடல் நமக்கு கற்றுத்தருகிறது. அது ஒரு பொழுதும் நன்மையை செய்வதையே மாத்திரம் தான் செய்யுமே தவிர துரோகத்தை செய்வதே இல்லை, விஷத்தை சேகரித்து வைப்பதே இல்லை, பிறரை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். நாமும் அந்த இயற்கை போல மற்றவருக்கு உதவுவோம், பிறரை காப்பாற்றுவோம், பிறருக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.